கடந்த ஒரு வார காலமாக தலைவர் வைகோ அவர்கள் மீது ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் 5ஆம் தேதி கோவையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த நேரத்தில் ஆட்சிப்பீடத்தில் இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு நீங்கள் எப்படி உறுதுணையாக இருப்பீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற பொழுது, நான் கவசமாக இருந்து இந்த ஆட்சியை பாதுகாப்பேன் என்று சொன்னார். உடனே அவர் மீது விழுந்து பாய்ந்து புராண்டுகிறார்கள். ஒரு செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாது. தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் திமுக, அதிமுக இரண்டும் கைகோர்க்கின்ற நிலையை ஏற்படுத்தினார்கள் என்பதெல்லாம் எல்லோரும் அறிந்தது. அதை நான் மீண்டும் அதை சொல்ல விரும்பவில்லை. கடந்த ஜூலை 4ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை திமுக சார்பில் அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலர் RS பாரதி, வில்சன் MP, ஆஸ்டின் MLA போய் சந்தித்து தாவேக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு மனுவை அளித்திருக்கிறார்கள். அதே நாளில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இன்பதுரை MPயும் கொண்டு சந்தித்திருக்கிறார்கள். இவர்கள் சந்தித்து விட்டு வந்த செய்தி மறுநாள் பத்திரிகைகளிலே வந்தது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்த செய்தியின் அடிப்படையில் தலைவர் வைகோ அவர்கள் பத்திரிகையாளரிடத்தில் பேசுகிற பொழுது ஆர்டிகல் 356 356வது பிரிவை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரிடத்திலே இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று தலைவர் வைகோ அவர்கள் அதை பத்திரிகையாளரிடத்தில் எடுத்து சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு இந்த அரசுக்கு, தாவேக அரசுக்கு கவசமாக இருந்து பாதுகாப்பேன் என்று சொன்னார். அந்த செய்தி பத்திரிகைகளிலே படித்தேன். 356வது பிரிவை பயன்படுத்துவதற்கு ஆளுநர் முயற்சி எடுக்க வேண்டும், பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தி வைகோ சொன்னார். இதுவரையில் எந்த ஊடகமாவது அது பற்றி விவாதத்தை எடுத்திருக்கிறதா? எந்த பத்திரிகையாளராவது, ஊடகவியலாளராவது விவாதத்திலே அந்த பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா? ஏன் மறக்கிறீர்கள்? வைகோ சொன்னதை மறுக்கவே இல்லை. திமுகவும் மறுக்கல, அதிமுகவும் மறுக்கல. அந்த செய்தியை மட்டும் நான் படிச்சு காட்டுறேன். The governor, as the constitutional head of the state, should invoke Article 167 to demand an explanation from the Chief Secretary and the other high-ranking officials regarding allegations of cabinet secretary breaches and improper government conduct. If the government's response is unsatisfactory, then the governor could potentially submit a report to the central government triggering intervention under Article 356. இதுதான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை பிரிண்ட் மீடியாவிலே, பிரிண்ட் இணையதளத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி. இதைத்தான் தலைவர் வைகோ சொன்னார். மறுமலர்ச்சி திமுகவினுடைய கொள்கை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசை ஆர்டிகல் 356 356வது பிரிவை பயன்படுத்தி கலைக்க கூடாது என்பது எங்களுடைய கொள்கை, வைகோவினுடைய கொள்கை. இது இன்று நேற்றல்ல. இந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதிலே உறுதியாக இருக்கிறோம். 98ஆம் ஆண்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே மறுமலர்ச்சி திமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சியில் இருந்த நேரத்தில் வாஜ்பாய் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அம்மையார் ஜெயலலிதா அந்த அரசுக்கு கொடுத்த ஆதரவை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் கொடுத்த நேரத்தில் அவர் வைத்த முக்கியமான கோரிக்கை ஆர்டிகல் 356ஐ பயன்படுத்தி கலைஞர் அரசை கலைக்க வேண்டும் என்று. ஆனால் அன்றைக்கு வாஜ்பாயிடத்தில் எடுத்து சொல்லி ஒருபோதும் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய கோரிக்கைக்கு உடன்படக்கூடாது, 356வது பிரிவை பயன்படுத்தி கலைஞர் அரசை கவிழ்க்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வாதாடியவர், எடுத்து சொன்னவர் எங்கள் தலைவர் வைகோ. அன்றைக்கு கவசமாக இருந்தார். கவசமாக இருந்து கலைஞர் அரசு காப்பாற்றப்பட்டது. ஆனால் வாஜ்பாயுடைய அரசு கவிழ்க்கப்பட்டது. இதெல்லாம் வரலாற்று உண்மை. வைகோ மீது வசைபாடி வயிறு வளைக்கிற கூட்டத்திற்கு இதெல்லாம் தெரியாது.